ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஸோ ஒரு 3 in 1 ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சௌசௌ பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. பிடிக்கலனே சொல்ல மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 1/2 கப் சௌசௌவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரக பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். சௌசௌவில் இருக்க தண்ணியே போதும். ஸோ நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை. சௌசௌவில் இருக்க தண்ணியே போதும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே ஆனியன் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் வெங்காயம் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நீங்கள் வடையாகவும் சுட்டு சாப்பிட்லாம், இல்லை ஒரு அடை மாதிரியும் சுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் செய்யுங்க. நான் இன்றைக்கி 2 மெத்தடுமே செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். அந்த ஆயிலில் இப்போ நான் அன்றைக்கி ஒரு வடை மாதிரி இந்த மாதிரி தட்டி இதை நான் போட போகிறேன். சௌசௌ பிடிக்கல, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பொரியலாக செஞ்சாங்க அப்படின்னு செய்யும்போது சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம சௌசௌவில் தான் செஞ்சுருக்கோங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. இப்போது எனக்கு 2 இதில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் அதை வெளியில் எடுத்துட்றேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் நிறையா சேர்க்குறது பிடிக்கல அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கிட்டு தோசைக்கல்லில் போட்டு அடையாக சாப்பிட்லாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது. அதனால நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வடையாக சுடுறதுக்கு ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மேலே ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போது எனக்கு கீழே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க மேலே. இப்போ 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி, ஈவன் சாம்பார் கூட இருந்ததுன்னா கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.